ஹலோ கைஸ், வெல்கம் டு ரக்ஷு மை வேர்ல்டு சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 போட்டிருந்தோம் மீஷோ ப்ராடக்ட்ஸோட. இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2வில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுசஸ் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை கண்டினியூவாக பாருங்கள். ரெடிமேட் ப்ளவுசஸ் வந்து லைனாக பார்த்துடலாம். ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். இப்போ இந்த ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ப்ரா சைஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. அது எதுலன்னா, இந்த நார்மல் கிளாத்தில் போடும்போது நீங்கள் கரெக்டான சைஸ் போடுங்க. அது இல்லாமல் கொஞ்சம் இந்த பனியன் கிளாத் மாதிரி இருக்கும் இல்லையா, இது கொஞ்சம் சொல்லி இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பக்கத்தில் இங்கே வந்து இந்த ஜிமிக்கின்னு சொல்லுவோம்ல, அது வச்சு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. கை கிட்ட லைனிங் கிடையாது, மற்றபடி உள்ளே எல்லாம் லைனிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல்ட்ரபிள்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் சைஸுக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்போ சூஸ் பண்ணாலும் இப்போ 32 சைஸ் போடுறீங்கன்னா 32 ஆல்ட்ரபிள்னு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சைடை பிடிச்சிக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட டைட்டாக பிடிச்சிக்கலாம். பின்னாடி பேக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த இது வச்சு கொடுத்துருக்காங்க, பைப்பிங் வச்சு ரோப் வச்சுருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாலாம் தெரியலை, நம்ம போட்டாலுமே இது ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரியெல்லாம் தெரியலை. டீசென்ட் லுக் வைஸ் நல்லா இருக்குது. இந்த ஜிமிக் ஒர்க்கும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது. 330 தான் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம லைனிங் கிளாத் வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 330 ருபீஸ்க்கு இந்த ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுள்னு சொல்லலாம். இப்போ நான் ப்ளவுஸ் சொல்கிறதே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 200 ரேஞ்ச் தான். இதோட கிளாத் பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷ்டு, நம்ம க்ரஷ் மெட்டீரியல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலாக, இதுக்கு வந்து லைனிங் எல்லாம் கிடையாது. நான் யார் வேணால் போட்டுக்கலாம். நம்ம கரெக்டான நம்ம சைஸ் போட்டாலுமே கரெக்டாக இருக்கும். நம்ம சைஸை விட ஒரு சைஸ் அதிகமாக போட்டாலுமே இது வந்து நல்லா தான் இருக்கும். பனியன் கிளாத் மாதிரி இருக்கும்னு வைங்க, நம்ம கிராப் டாப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஒரு 5-6 கலர் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா சாரீஸுமே வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். க்ரஷ்டு மெட்டீரியல் 200 ரேஞ்சில் தான் வருது. இது வந்து இப்போது ஹாஃப் ஹேண்ட் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் இருக்குது, இல்லை 3/4 வேணும்னாலும் 3/4 இருக்குது. உங்கள் ஹேண்டு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த பிரின்சஸ் கட் கொடுத்துருப்பாங்க. இந்த கட்டு கொடுத்துருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸு. இப்போ வந்து நான் இதில் XXL போட்டிருக்கேன், XXL சைஸ் போட்டிருக்கேன். இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட கொஞ்சம் உடம்பு இருக்கவங்களுக்கும் இது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா கிளாத் அந்த மாதிரி இப்படி நம்ம எவ்வளோ இழுத்தாலுமே மறுபடியும் அதே ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இப்படி இழுத்தா வருதா, மறுபடியும் இப்படி இதே மாதிரி கிளாத்துக்கு வந்துடும். இது ஒன்ஸ் வாங்கி உங்களோட சைஸை விட ஒரு சைஸ் அதிகமாக வாங்கி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலரு, ஆனியன் கலர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆனியன் கலர். இதுலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக புட்டா மாதிரி வச்சு ஷைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸல் சைஸ் போட்டேன். இப்போ இதுலேயே நான் வந்து XXL சைஸ் போட்டேன். க்ரஷ்டு மெட்டீரியல் அதுவும் கரெக்டாக தான் இருக்குது, இந்த எக்ஸல் சைஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து சைஸ் வந்து நீங்கள் எப்படின்னா ஒன்ஸ் வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே சைஸில் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டுக்கோங்க. உங்கள் சைஸை விட ஒரு சைஸ் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் போடாத மாதிரி இருக்கும். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெக்கு அழகாக இருக்குது. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டாக நல்லா இருக்கும். டெய்லி யூஸுக்கு போடுற சாரீஸு, ஃபங்க்ஷன் வியர் போட முடியாது, டெய்லி யூஸஸ்க்கு பக்கத்தில் ஷாப்பிங் போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ஒரு செட்டு 4 உள்ள செட். இதோட ப்ளவுஸ் வெளியில் இருக்கல ஒன்று. இது வந்து 4 பீஸ் உள்ளது. 4 பீஸ் செட்டு வந்து இதில் நம்ம கலர் ஆப்ஷன்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். இது வந்து சாண்டில், பிளாக்கு, டார்க் க்ரீனு, ப்ரௌனு, இந்த 4 கலர் கொடுத்துருக்கேன். இந்த நீங்கள் 4 கலர் மாற்றி கூட ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து கிளாத் கொஞ்சம் மற்ற ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்ததை விட இது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு 4-6 மந்த்ஸுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பிரின்சஸ் கட் வந்துருக்கும், அதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன். இது வந்து பிளெயினாக கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நெட்டு மாதிரி கொடுத்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா இருக்குது, ஆஃப் ஹேண்ட் இருக்குது, 3/4 இருக்குது, ஃபுல் ஹேண்ட் இருக்குது, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது வந்து 4 பீசஸ் வந்து 398 சம்திங் வருது. இதில் நீங்கள் கலர்
ஆப்ஷன்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து 4 பீசஸ் இந்த கலர்ஸில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சில்க் கிளாத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிளாத்தில் வந்து கொஞ்சம் பெரியவங்க போடுற மாதிரி ப்ளவுஸ் பீஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 8 பீசஸ் வருது. 8 பீசஸ்னால் இது ஒரு 330 ரேஞ்ச் வருது. ஒரு பீஸ் வந்து இப்போ 35 ருபீஸ் வருதுன்னு வைங்க. சில்க் மெட்டீரியல், நார்மல் ப்ளவுஸ் கிடையாது, ப்ளவுஸ் பிட் இது. சில்க் ஷைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து 80 மீட்டர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் நான் 2 பிளேசஸில் 2 டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் போட்டிருந்தேன். அதில் 1 மீட்டர்னு போட்டிருந்தாங்க, இது 80 மீட்டர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க, 80 பாயிண்ட்னு போட்டிருந்தாங்க. ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 95 சென்டிமீட்டரில் இருக்குது. 95 சென்டிமீட்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? கொஞ்சம் ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். சில்க் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. 35 ருபீஸ்க்கு இது ரொம்ப அஃபோர்டபுள்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கிளாத் வந்து ஷைனிங் இருக்குது, நல்ல ஷைனிங் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி 8 பீசஸ் வருது. இதில் நம்ம கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குற கலர் ஆப்ஷன்ஸ் தான். அதுவும் இல்லாம கலர் ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கு. இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீ எது இருக்குன்னு கேளு. நீ ஏதாவது சொல்லி வேலை இருக்கு எது இருக்கு? ஒரு செட்டு வாங்கிக்கிட்டீங்கனாலே நீங்கள் எல்லா விதமான ப்ளவுசஸ்க்கு வந்து இப்போ உங்கள் அம்மா அந்த மாதிரி ஒரு 30லேருந்து ஒரு 50 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆரி ஒர்க் போட்டாலும் சரி, சில்க் கிளாத்துன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர், பார்க்கறக்கே கலர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சூஸ் பண்ணால் கூட இப்படி சூஸ் பண்ணுவோமானே தெரியல. இதெல்லாம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர், கோல்டன் கலர் மாதிரி. அப்புறம் எதை எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மறுபடி வந்துட்டேன். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பீஸ், என்ன ப்ளவுஸ் எடுக்கலாம்? அதுக்குள்ளே இவ்வளோ எடுத்துட்டியம்மா நீ? ஆமாம், நெக்ஸ்ட் என்ன எடுக்கலாம்னு சொல்லி சீக்கிரமாக பிடிச்சிக்கலாம். வேண்டாம், இதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நியூலி மேரிட் ஆக போகுது. நான் இது வரைக்கும் நான் ப்ளவுஸே எனக்கு எடுத்ததில்லை, நான் ஸ்டிச் பண்ணதில்லை. அதே மாதிரி ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்பவே அதிகமாக. இது ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்னால் ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் தான் இது வந்து. இது எனக்கு தெரிஞ்சு 1 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஹேண்ட்ஸுக்கு வரும், கை கிட்ட இந்த போர்ஷன் வரும். இது வந்து கழுத்துக்கிட்ட இந்த போர்ஷன் வரும், கழுத்துக்கிட்ட இந்த. ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த ஸ்டோன் எல்லாம் ஒட்டி இருக்கிற இடம் அந்த கம்மு மாதிரி அப்படியே தெரியுது. நம்ம ரியலாக ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படியும் மினிமம் நார்மலாக ஒரு லைன் போட்டாலே 700 கேட்குறாங்க. கொஞ்சம் கிராண்டாக போகணும் அப்படின்னா 1500, 1700 அந்த ரேஞ்சில் இருக்குது. பட் ஆனால் இது வந்து 350 ரேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் ஒரு. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப மிஷின் வாஷோ சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு தண்ணியில் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, நிழலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லாவே வந்து உழைப்பு இருக்கும். ஆனால் இதில் எனக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னா, இந்த ஸ்டோன் வந்து ஃபுல்லாக கம் போட்டு ஒட்டியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணும்போதே இந்த கம் ஸ்மெல் அடிக்குது. அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக விழுந்துடும். இந்த பாசி மாதிரி ஆரி ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாமே இருக்கும். இந்த க்ரீன் கலர், இந்த ப்ரௌன் கலரு, இந்த ஒயிட் ஸ்டோனு, இது எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண கீழே விழுந்துடும். இப்போ இதிலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்க எத்தனை விழுந்துருக்குன்ட்டு. இந்த இடத்துல விழுந்துருக்கு. அது மாதிரி இது வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன். இல்லை என்னால் ஆரி ஒர்க் பண்ண முடியலை, நான் எப்படி என் மேரேஜுக்கு வந்து சிம்பிளாக எப்படி நான் போடுவேன், இல்லை நான் மேரேஜுக்கு வந்து சிம்பிளாக கிராண்டாக ஒரு 2-3 saree வச்சுருக்கேன், சும்மா வெளியே போட்டு போகிற மாதிரி ஒரு saree வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டுக்கு வர டிசைன். ஃப்ரண்ட் நெக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரெட் இருக்குது, க்ரீன் இருக்குது, சில்க் மெட்டீரியல் எல்லாமே வந்து சில்க் சாரீக்கு மெட்டீரியல். இதுலேயே பார்த்தீங்கன்னா வேற என்ன, இதில் க்ரீன் கலர் இருக்கு மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வேற டிசைன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ரெடிமேட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயே 2 இது இருக்குது. இந்த கலர் பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தீங்களா க்ரீன் கலர் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு. இது இந்த இடத்துல ஹேண்டு வந்து இந்த இடத்துல இப்படி தான் வரும். அப்போ இந்த கோல்டு வரும் எல்லாத்தையும் ஒன்றா காமிக்கிறது. இது வந்து நெக் டிசைன், அது ஒரு விதமான நெக் டிசைன். இது வந்து நார்மலாக இது. ஆனால் இது வந்து ரொம்ப, நான் இப்போவே சொல்லிடுறேன், ரொம்ப குவாலிட்டியை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.
நான் வந்து கொஞ்ச நாள் போடுவேன், ஒரு 1 மந்த் 2 மந்த் வந்து போடுவேன், இல்லைன்னா நான் எப்போவாச்சும் ஒரு தடவை தான் நான் போடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். மற்றபடி நம்ம டைரெக்டாக ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை. குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கிளாத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்டோன் மட்டும் விழுந்துடும். இதுலேயே கலர் ரேஞ்சஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து ஷைனிங் மெட்டீரியலில் இது வந்து இப்போ கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து 2-3 சாரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து க்ரீன் வந்து எல்லா சாரீஸ்க்கும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஷைனிங் டபுள் ஷேடாக இருக்குது. இது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா இது எல்லா சாரீஸுமே வந்து ஒரு 2-3 சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அதே டிசைன் தான், ரெண்டுமே ஒரே டிசைன். டிசைன்ஸ் எல்லாம் கம்மி தான், பட் ஆனால் பரவாயில்ல, நான் எப்படியாவது ஒன்றாவது நான் போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னால் ஆரி ஒர்க்கே போட முடியல, நான் வெறும் ப்ளவுஸ் தான் போடுறேன்னு சொல்கிறவங்க தாராளமாக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை குவாலிட்டி சொல்ல முடியாது, ஆனால் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 ப்ளவுஸுமே வச்சு காமிக்கிறேன். கலர் கலராக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு ஒரு நிமிஷம் கைஸ், நான் போய் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தேன். கலர்ஸ் அழகாக இருக்கு. போட்டோ எடுக்கிறேன். 3 கலர்ஸுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கு. இப்போ நான் காட்டினது எல்லாமே 350-400 ரேஞ்சு. அதுலேயே எனக்கு கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் டிசைன்ஸு, குவாலிட்டியாக துணி வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து 650 வருது. நான் வாங்கும்போது 650. அது வந்து நெக்கில் டிசைன்ஸ் வந்து சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. இது ஹேண்ட் டிசைன்ஸு இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நெக் டிசைன்ஸு ரொம்பவே கிராண்டாக கொடுத்துருக்காங்க. போட்டோ இது வந்து நெக்கில் வர்றது. இங்கே பாருங்க, நெக் டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. க்ளோஸ் அப்பவா இந்த மாதிரி கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நார்மல் ப்ளவுஸுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, துணி கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் கிடைக்கிது. கொஞ்சம் இந்த 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 மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க, பீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து ரெகுலர் பீட்ஸ் மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொஞ்சம் நல்லா சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் 400 ரேஞ்சுக்கும் 600-700 ரேஞ்சுக்கும். இதிலே 900லேயும் இருக்குது. அதே மாதிரி 1000 வரைக்குமே இருக்குது. ஆனால் வெளியே நம்ம ஆரி ஒர்க் கொடுத்து பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஹை ரேஞ்சில் பண்ண முடியும். லோ ரேஞ்சிலலாம் சான்ஸே இருக்காது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் கட்டில் உள்ள ஒரு ஈஸ் கட் தான். இது வந்து நாங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு பீஸே வந்து பார்த்தீங்கன்னா 160-170 அப்படி இருந்துச்சு. இது வந்து நான் 110 ருபீஸ்க்கோ என்னமோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் ஆனால் நம்ம நார்மலாக போடுற சைஸை விட ஒரு சைஸ் வந்து பெருசாக போட்டுக்கணும். கிளாத் வந்து இந்த பனியன் கிளாத்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இன்ஸ்கர்ட் ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்க, அப்புறம் எனக்கு ரொம்ப இன்ஸ்கர்ட் போட்டால் ரொம்ப குண்டாக தெரியுவேன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா சாரீ கட்டும்போது நல்லா ஷேப்பாக தெரியும். ஷேப் வியர்னு சொல்லுவோம்ல அது. இதுலேயே கலர்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ரேட்டு அஃபர்டபுளான ரேட்டில் உள்ளது. 190 ருபீஸ் தான். 2 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு பீஸ் வந்து 190 ருபீஸ் உள்ளது. 2 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீன் கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கிடையாது, வெறும் எம்ப்ராய்டரி ஒர்க்குன்னு சொல்லுவோம்ல, மிஷின் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி மிஷின் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. நான் சும்மா நார்மல் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு 140-150 ரேஞ்சுக்கு வந்து இது எனக்கு ஓகே அப்படின்றவங்க இது வாங்கி போட்டுக்கலாம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக கொடுத்துருக்காங்க. எனக்கு நெக்கு ப்ராடாக போட மாட்டேன்னு சொல்கிறவங்க, ஒரு சின்ன பொண்ணுங்கள்லாம் போடுறது கஷ்டம் தான். நீங்கள் வேறு ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் போட்டுக்கலாம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஆனால் டிசைன்ஸ் நல்லா இருக்குது. எதுவுமே வந்து ஒரு ஏனோ தானோன்னு இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தா நீட்டாக இருக்குது. இதுலேயே வந்து கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஹேண்டுக்கு வந்துடும், கையில் ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும். இதில் இந்த ப்ரௌன் கலரு, இந்த க்ரீன் கலர் ரெண்டுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிங்கிள் பீஸ் வந்து 190 நினைக்கிறேன்.
இப்போ நம்ம எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸு கிளாத்து இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். தம்பி உனக்கு எது வந்து பாப்பா கவுன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு வந்து பாப்பா கவுன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் பார்த்தோம் இல்லையா, இந்த கலர் பேக்கும் இந்த கலர் பேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 பேக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோட்டோ எடுத்து இதில் என்னம்மா அப்படி ஸ்பெஷல் பிடிச்சிருக்குங்க? இது பாரு, குவாலிட்டி நல்லா இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. அப்புறம் நான் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குன்னு சொல்லுவேன்ல. ஷூவெல்லாம் பேக்கில் வச்சு போவாங்களா, செப்பலை யாராவது பேக்கில் வைப்பாங்களான்னு சொல்லுவேன்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த சைடில் சிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ஷூ இதில் இருக்குது சைடில் வந்து ஷூ செப்பல்லாம் போட்டு இது வழியாக இப்படி உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே வந்து நம்ம எந்த திங்ஸ் வச்சாலுமே அதில் வந்து ஷூவோ செப்பலோ டச் ஆகாது. இது வந்து நம்ம ஜிப்பை க்ளோஸ் பண்ணி எனக்கு பிடிச்சது வந்து இந்த பேக் பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் பார்த்தோம் இல்லையா, இந்த க்ரீன் கலரு, இந்த க்ரீன் கலரும் இந்த டபுள் ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப 2-3 சாரீக்கு வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா என்ன ப்ளஸ் அப்படின்னா, நம்ம நார்மல் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்காக தான் நம்ம கொண்டு போக முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா போகும்போது நம்மகிட்ட லக்கேஜ் இருக்காது. ஆனால் நம்ம திருப்பி வரும்போது அங்கேருந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இப்படி மடித்து, இது அதுக்குன்னு ஒரு மெத்தடு கொடுத்துருப்பாங்க. அந்த மெத்தடில் நல்லா மடித்து ஒரு சின்ன இது மாதிரி ஹேண்ட் பேக்கில் கூட போட்டு இப்படி கொண்டு போயிக்கலாம். கொண்டு போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் நம்ம திங்ஸ் வச்சு வரும்போது எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி மடிச்செல்லாம் கொண்டு போக முடியாது. போகும்போதே ஒரு லக்கேஜ் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கும். இது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நம்ம வெளியே அடிக்கடி போவோம், அப்புறம் இந்த ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆகும். ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வருஷமோ 2 வருஷமோ இப்போ 4 இயர்ஸ் ஹாஸ்டலில் இருக்காங்கன்னா ஒரு இயருக்கு ஒன்று வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. கலரும் பார்க்குறதுல அட்ராக்டிவாக கலர் வந்து நல்லா இருக்குது. இந்த வீல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டெடியாக இருக்குது. உங்களுக்கு அப்படி வீல் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த வீல் இப்படி கழட்டி நீங்கள் எடுத்துடலாம். எடுக்கிற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இருக்காமா? ஆனால் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெலிவரியுமே கொஞ்சம் சீக்கிரமாக தான் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே டெலிவரி சீக்கிரமாக, எதுவுமே வந்து நான் போட்டதுலேருந்து லேட்டாலாம் வரல. எல்லாமே வந்து போட்ட டேட்லேருந்து எல்லாமே சீக்கிரம் வர மாதிரி தான் வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதில் எங்களுக்கு பிடிச்சது எதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு என்ன வந்து நீங்கள் மீஷோலேருந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ஜுவல்ஸ் எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன். இந்த நம்ம செட்டு ஜுவல் சொல்லுவோம்ல, வெட்டிங்க்கு போடுறதுக்கு, அந்த மாதிரி ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்த உடனே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடியே வீடியோ போட்டுடலாம். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியும். பாய் தம்பி, பாய் சொல்லு. பாய்.